கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise to the holy name. இப்பொழுது நாம் 11வது அப்போஸ்தலனை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். And now we are learning about the 11th apostle. அதாவது கானானியனாகிய சீமோன். And even the Simon the Canaanite. இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களில் சீமோன் என்ற பெயருடைய 2 பேர் இருந்தார்கள். Even in the time of Jesus they had two having the name as Simon. ஒருவனுடைய பெயர் சீமோன் பேதுரு, இன்னொருவனுடைய பெயர் கானானியனாகிய சீமோன். And one man is the Simon Peter, another one the Simon the Canaanite. நான் கடந்த வாரத்தில் இதை பற்றி சில விரிவான சில விளக்கங்களை உங்களுக்கு தந்தேன். And even in the last week I had given a very elaborate explanation. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவன் கானானியனாகிய சீமோன் என்று அழைக்கப்படுகிறான். And we read in Matthew chapter 10 வாசிங்கள். verse 4. கானானியனாகிய சீமோன் Simon the Canaanite. ஆனால் லூக்கா 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இதே சீமோனுக்கு செலோத்தே என்னப்பட்ட சீமோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 6:15. In Luke the Gospel chapter 6 verse 15 it is said the Simon called the Zelotes. செலோத்தே என்னப்பட்ட சீமோன். Simon called Zelotes. கானானியனாகிய சீமோன் என்பதற்கு அவன் கலிலேயாவில் உள்ள கானாவிலே பிறந்தபடியினால் அந்த பெயர் கொடுக்கப்பட்டது. As he was called as Simon the Canaanite, as he was born in the place of Canaan, he had that name. கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே இவன் பிறந்தான். In the Galilee, with a place called Canaan, in that place he was born. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அது மட்டுமல்ல, Not only that, விசேஷமாக ஒரு காரியம் நான் சொன்னேன். I told one special thing. அவன் அந்த கானா ஊரிலே நடந்த கல்யாண வீட்டின் மணமகன் என்று ஒரு வரலாறு கூறுகிறது. And even it was also told in the marriage of Cana, he happened to be the bridegroom. அவன் பின் நாட்களிலே ஆண்டவருடைய அப்போஸ்தலனாக மாறி இருக்கிறான். The latter days he became the apostle of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாவது அற்புதம் நடந்த இடம் அவனுடைய வீடு, அவனுடைய கல்யாண நாள். And the first miracle that happened is only in his house in the day of his marriage. நான் நினைக்கிறேன் இவனை மேன்மையான ஒரு மனுஷனாக மாற்றும்படியாகத்தான் ஆண்டவர் தன்னுடைய முதல் அற்புதத்தை இவனுடைய கல்யாண நாளிலே செய்திருக்கிறார். Only make him a prominent person, God had made his first miracle in his day of his marriage. அதுவே இவனுடைய வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனையாக இருந்திருக்கிறது. That's why his life happened to be a turning point. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இவன் செலோத்தே என்னப்பட்ட சீமோன் என்றும் அழைக்கப்பட்டான். And he was also called as Simon the Zelotes. இந்த செலோத்தே என்பது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னபடியே யூதர்களிலே காணப்பட்ட ஒரு வைராக்கியமுள்ள கட்சியினரை காண்பிக்கிறது. The Zelotes, it speaks about one group, one of the Jewish sect is so zealous for the Lord. ரோமருடைய ஆளுகையை எதிர்த்த யூத வைராக்கியமுள்ள பரிசேயர்கள். And here Pharisees, the zealous people who oppose the rule of Romans. யூதர்களை ஆளுகை செய்வது மேசியா மட்டும்தான் என்பதுதான் இவர்களுடைய வைராக்கியமான கொள்கை. And only the Jewish people must be ruled by the Messiah. மேசியா எங்களை ஆளுவார். Messiah will be ruling over us. நாங்கள் வேறு எந்த தேசத்தினருக்கோ ஜாதியினருக்கோ அடிமை அல்ல. And we are not slaves to any kind of country or any kind of people. அப்படி அந்த நாட்களிலே இருந்த தீவிரவாத ஒரு குரூப், ஒரு தீவிரவாத கட்சி, அதுதான் ஜெலோத்தே என்று அழைக்கப்பட்டது. In that time there was such kind of extremists that they were called the Zelotes. ஆனால் விசேஷம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷனாக மாறின பின்பும் கூட இவன் ஜெலோத்தே என்னப்பட்ட புரட்சிக்காரனாகிய சீமோன் என்று தான் அழைக்கப்பட்டான். Even though he came to the Lord Jesus Christ, the latter day also he was called the Simon the Zelotes, having that kind of principle. தீவிரவாதியாகிய சீமோன் அல்லது புரட்சிக்காரனாகிய சீமோன். And he was a man called as a man having the principle of the revolution. இவனுடைய வாழ்க்கையிலிருந்து விசேஷமான காரியங்களை நாம் படிக்கலாம். And even out of his life we can learn very special things. ஜெலோத்தே என்னப்பட்ட சீமோனை பற்றி அவனுடைய பெரிய ஊழியங்களை பற்றியோ அல்லாவிட்டால் பெரிய கிரியைகளை பற்றியோ ஒன்று எழுதப்படவில்லை. And here nothing is written about the Simon the Zelotes or anything in the scripture. இவனுடைய தன்மையை பற்றி சில குறிப்புகள் காணப்படுகின்றன. And here there are some notes regarding his characteristics. நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்னபடியே இவன் ஒரு பெரிய புரட்சிக்காரனும் ஒரு பெரிய தீவிரவாதியுமாக இருந்து ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன். And he was like a great revolutionist and also an extremist, and he was called by the Lord. அதிலே என்ன ஒரு சத்தியம் தெரியுமா? And what was the truth in that? He now இவன் ஒரு புரட்சிக்காரனாக இருந்தாலும் கூட
And even though he happened to be the revolutionist, இவனுடைய இருதயம் ஒரு உண்மையான காரியத்தை வாஞ்சித்துக் கொண்டே இருந்தது. his heart was longing for one true thing. அந்த உண்மையான காரியம் என்ன? What was that one true thing? மேசியா 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 என்ற காரியத்தை வாஞ்சித்துக் கொண்டே இருந்தது. And his heart was longing Messiah, Messiah. இவன் ஒரு புரட்சிக்காரன் தான். And he was a revolutionist. ஆனாலும் இவனுடைய உள்ளம் மேசியா மேசியா என்றே வாஞ்சித்துக் கொண்டிருந்தது. But his heart was longing Messiah, Messiah. ஆனால் இவன் இயேசு கிறிஸ்துவை இன்னும் அறியாதபடியினால் அது ஒரு மாம்ச வைராக்கியமாகவே மேசியாவை குறித்து மேசியா மேசியா என்று வாஞ்சித்து அதற்காக இவன் ஒரு தீவிரவாதியாகவே காணப்பட்டிருக்கிறான். And as he had not known Jesus Christ, he was thinking about physically, and he was like an extremist in the physical sense. பவுலை போல. And just like Apostle Paul. பவுலும் ஒரு பயங்கர தீவிரவாதியாகத்தானே காணப்பட்டார். Even Apostle Paul was like an extremist. ஆனால் கர்த்தர் அவருடைய உள்ளத்தை கண்டார். But God has seen the inner heart of those people. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கொள்கை தீவிரவாத கொள்கை அல்ல. Even the principle of the Lord Jesus Christ is not the theory of the extremism. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கொள்கை சாந்தமும் அமைதலும். What is the principle of the Lord Jesus Christ? It's the meekness and the lowly of heart. சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். I am a Lord of meekness and a lowly heart. காந்தியடிகள் இந்தியாவுக்கு சுதந்திரத்தை எப்படி பெற்றுக்கொண்டார்கள்? How Gandhiji brought freedom to India? காந்தியினுடைய கொள்கை என்ன? What was the principle of Gandhiji? அகிம்சை. ஆனா Non-violence. உண்மையிலே அகிம்சை என்பது இயேசுவின் கொள்கைதான். Even the non-violence, it is the principle of the Lord Jesus Christ. உண்மையான அகிம்சை என்பது இயேசுவினுடைய கொள்கைதான். The true non-violence theory or principle is the Lord Jesus Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இவனுடைய இருதயம் மேசியா மேசியா என்றே வாஞ்சித்துக் கொண்டிருந்தபடியினால் As his heart was longing Messiah and Messiah. ஒரு நாள் கலிலேயாவிலே சீமோனே என்று இயேசு அழைத்தவுடனே அந்த வார்த்தை இவனை இழுத்துக் கொண்டது. While he was in Galilee, when he called him Simon, that word has really attracted him. ஒரு இரும்பின் பக்கத்திலே ஒரு காந்தம் கொண்டு போனால் எப்படி இருக்கும்? And when you bring the magnet near that, near the iron, what would be? அந்த காந்தம் அந்த இரும்பை இழுத்துக் கொள்வது போல Just like that magnet is pulling the iron towards itself. மேசியா மேசியா என்று எண்ணிக்கொண்டிருந்த இருதயத்திலே உண்மையான மேசியாவே சீமோன் என்று அழைக்கும் போது அவன் இழுக்கப்பட்டான். அவனுடைய இருதயம் கவர்ந்து கொள்ளப்பட்டது. He was longing Messiah, Messiah. When that true Messiah called him, he was drawn towards him. இந்த சீமோன் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்ட பின்பு இவனுக்குள்ளே ஒரு குறிப்பிடத்தக்க மாறுதல் அவனுடைய சுபாவத்திலே, அதைத்தான் நான் இன்றைக்கு சொல்லப் போகிறேன். And as he was called by the Lord Jesus Christ, he had a remarkable change in his nature and character. அதற்கு முன்னாலே புரட்சிக்காரனாக இருந்தவன், வெட்டென்றால் வெட்டு, அடி என்றால் அடி, தீவிரவாதம் என்றால் தீவிரவாதமாக இருந்தவன், இயேசுவினால் அழைக்கப்பட்ட பிறகு அவனுக்குள்ளே ஒரு குறிப்பிடத்தக்க மாறுதல் உண்டாயிற்று. When he was like an extremist, he wanted to do anything so harshly, but when he was met by the Lord Jesus Christ, he had a remarkable change. இயேசு கிறிஸ்துவை பற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And even it is said he was counted among those transgressors. அதனுடைய விளக்கம் என்ன? What was the meaning for that? நான் என்ன நினைத்துக் கொண்டிருந்தேன் என்றால், ரெண்டு கல்லர்களை அறைந்தார்களே, அதுதான் இவருடைய அந்த வசனத்தினுடைய நிறைவேறுதல். அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார். ஏனென்றால் அவர் ரெண்டு பக்கத்திலையும் ரெண்டு கல்லர்களை அறைந்தார்கள், அக்கிரமக்காரர்களை அறைந்தார்கள். ஆகையினால் தான் அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார். அது ஒரு அந்த ரெண்டு விளக்கங்கள்ல ஒரு விளக்கம் தான் அது. இன்னொரு விளக்கம் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். And there are two explanations why Jesus Christ was crucified in the midst of the transgressors. இயேசு கிறிஸ்து அந்த ரெண்டு கல்லர்கள் நடுவிலே அறையப்பட்டபடியினால் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார். அது ரெண்டு விளக்கங்களில் ஒரு விளக்கம் அது. And Jesus Christ was crucified in the midst of the two malefactors, and he was crucified in the midst of the transgressors. There is one explanation. இன்னொரு விளக்கம் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். But I want to give another explanation. இயேசு கிறிஸ்து சொன்னார், வஸ்திரத்தை விற்று பட்டயத்தை வாங்குங்கள் என்று சொன்னார். And he told us, sell the garment and buy the sword. வஸ்திரத்தை உடையவன் வஸ்திரத்தை விற்று ஒரு பட்டயத்தை வாங்க கடவன். And whosoever having the garment, let him sell it and buy a sword. லூக்கா 22:36 Luke 22:36. அதற்கு கீழ வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று இது சொல்லப்பட்டிருக்கிறது. என்னிலே நிறைவேற வேண்டும். அதனால வஸ்திரத்தை உடையவன் வஸ்திரத்தை விற்று பட்டயத்தை வாங்க கடவன். And as it is, he said, sell his garment and buy a sword. And the 37th verse says, he was reckoned among the transgressors. இயேசு நினைத்தார் இவங்க கையில பட்டயம் இல்லை என்று தான் நினைத்தார். And Jesus thought that they had no sword in their hand. இவர்கள் கையிலே பட்டயம் இல்லை என்று நினைத்தது. இயேசு சொல்லுகிறார்,
பட்டயத்தை வாங்க கடவன். ஒருவேளை அவர் ஆவியிலே அறிந்திருப்பார் இவன் கையில பட்டயம் இருக்கிறது, ஆனால் அந்த வசனம் நிறைவேறுவதற்காக அதை பேசுகிறார். And only for that word of God, what was prophesied to be fulfilled, he was speaking in the spirit. உடனே அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? Immediately what the person who were with him, what they said, என்ன சொல்றாங்க? what they are replying. ஆண்டவரே இதோ இங்கே 2 பட்டயங்கள் இருக்கிறது சொல்றாங்க. Lord, behold, here are 2 swords. ஆண்டவரே இதோ இங்கே 2 பட்டயங்கள் இருக்கிறது. Lord, behold, there are 2 swords. என்று சொல்லுகிறார்கள். And they were replying in that way. அது ஒரு பகுதி. That is a one part. எதற்காக அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று சொல்லுகிறார்? Why he was reckoned as among the transgressors. இயேசு கிறிஸ்துவினுடைய அகிம்சை கொள்கைக்கு, சாந்தமும் மனத்தாழ்மையுமான கொள்கைக்கு மாறாக இவரோடு இருக்கிற ஆட்களை ஏதோ ஒன்று செய்ய போறாங்க இப்போ. And Jesus Christ was having the principle of non-violence. The people who are along with Jesus, the disciples, they are going to do something against that. இவரோடு கூட சாந்தமும் மனத்தாழ்மையை பற்றி பிரசங்கம் பண்ண இயேசுவோடு கூட இருக்கிறதான ஆட்களே இப்பொழுது ஏதோ ஒரு தீவிரவாத செயலை செய்ய போகிறார்கள். அதைத்தான் அவர் அங்கே குறிப்பிடுகிறார். And Jesus Christ was preaching about the non-violence. The disciples who are along with him, they are going to do something against that theory. என்ன நடந்தது? What really happened in the place? கெத்செமனிலே வந்து இயேசு கிறிஸ்துவை பிடிக்க அவர்கள் வந்தவுடனே, when they came to the garden of Gethsemane to seize him, ஒருவன் தன்னுடைய பட்டயத்தை எடுத்து பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதற வெட்டினான். and when he saw all the people to arrest Jesus, he took the sword and cut off the servant of the high priest. அதை செய்தது யாரு? Who did that work? சீமோன் பேதுரு. It was did by Simon the Peter. சீமோன் பேதுரு அழைக்கப்படும் முன்னால தீவிரவாதியா இருந்தாளா? Well, before calling whether the Simon Peter was an extremist, தீவிரவாதியா இருந்தால் மௌனமா நின்று கொண்டிருக்கிறார். and even the extremist, he was very silent in the place. இதுதான் நம்முடைய ஜீவிதத்திலும் இப்படி ஏற்படுகிறது பிரியமானவர்களே. This what happened in our life now. இதுவரைக்கும் மனுஷனை வெட்டினவனும் தீவிரவாத செயலில் ஈடுபட்டு கொண்டிருந்தவனும் ஆகிய கானானியனாகிய சீமோன், அவன் நினைத்தால் போதும் போய் 4 பேரை வெட்டுவதற்கு. ஆனால் அவன் மௌனமாக நின்று கொண்டிருக்கிறான். அவனுக்குள்ள நடந்திருக்கிற மாறுதலை பாருங்கள். ஆனால் பேதுரு அப்போஸ்தலன், அவன்தான் முதல் அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்டவன். அவனுக்குள்ளே ஒரு தீவிரவாத செயல் சுபாவம் அந்த வேளையிலே உண்டாயிற்று. And actually the extremist, the Simon, and that man was such an extremist, but he had given up all those kind of violence and he was silent. But this Peter was seized with that extremist policy. இப்போ என்ன நடந்தது? What happened here? எப்படி இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஆட்கள் பட்டயத்தை எடுத்து வெட்டிட்டா என்ன நடந்தது? கொள்கை எல்லாம் மாறி போயிட்டு தானே. அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார் அவர். And இரண்டாவது விளக்கம் அதுதான். இப்ப என்னோடு கூட இருக்கிறதான பிரதேச யாராவது இங்க போய் பட்டயத்தை எடுத்து கத்தி எடுத்து குத்தினால், நாங்கள் இங்கே போதிக்கிற உபதேசமே வித்தியாசமான உபதேசம் என்று மாறி போகும். And even the brothers who are seated before me, if they do, I'm cutting somebody else, what I preach is something will become a contrary. நான் ஒரு அடக்காராதனை நடத்தி கொண்டிருந்தோம் பெங்களூர்ல. And I was conducting a funeral service in Bangalore. பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே நம்ம ஊர்ல உள்ள ஆட்கள் சிலர் வந்து மருந்து குடிக்காம கொண்டுட்டாங்கன்னு சொல்லி இவனை அடிக்கணும், இவன் பிரசங்கம் பண்ணி நிறுத்தின உடனே அடிக்கணும்னு சொல்லி ஒரு குரூப் அங்க பேசி அடிக்க வந்துட்டாங்க. Even one group of people where they had come with a plot and conspiracy to beat, because without giving medicine they had killed, but they were waiting to do that. Pastor கழுத்தை போய் பிடிக்க போறாங்க. And they were in a mood to choke and seize the neck of that pastor. அங்க நிக்கிற நம்ம விசுவாசிகள் எல்லாம் யாரு? எல்லாம் ஜெலோத்தே குரூப்பை சேர்ந்தவங்க. What kind of believers who are around? They are all belong to the group of zealotes. எல்லாம் சரியான ரவுடிகளும் குடிகாரங்களா இருந்து ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள். All are like a rowdy from the drunkard position. They have got the salvation. ஒருத்தன் வந்து என்கிட்ட கேக்குறான், நாங்க தொடங்கிரட்டுமான்னு கேக்குறான். One person tells, shall we start our work? பாஸ்டருடைய கழுத்துல கையை கொண்டு போயிருக்கான். இந்த பிரேதத்தை இந்த குழியில வைக்க கூடாது, அவனே இந்த குழியில வைக்க போறேன் நான். Not this body to be placed in that in that cavity, but this person must be placed there. எப்போ அவனுக்கு என்ன செய்யட்டும், நம்ம மௌனமா நின்றுவோம். ஏன்னா நம்ம கதை கெட்டு போயிரும். Whatever they do, let them do. Don't do anything. All the story will be lost. We will be reckoned as among the transgressors. அவர்கள் தீவிரவாதிகள். And they are extremists. நாம் தீவிரவாதிகள் அல்ல. But we are not extremists. நம்முடைய குரு நமக்கு என்ன சொல்லி கொடுத்தார்? What our master taught us? ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காண்பிக்க. When anyone beat you the one cheek, had to show it other. ஆகையால் நாம் ஒன்று செய்யக்கூடாது.
we should never do it anything advancingly. இவங்க எல்லாம் மௌனமாய் நின்றார்கள். And they were all standing கடைசில silently. ஒரு பெரிய மனுஷர் அங்கே வந்தார். All of a sudden one great person appeared. அந்த அடிச்சுதான ரவுடிகளை கூப்பிட்டார். And he called all those rowdies who அவர் were ஞானமாக பேசினார். and he was spoken very wisely. தம்பி இம்மட்டும் நிறுத்துங்கள். இயேசு சொன்னது மாதிரி இம்மட்டும் நிறுத்திடுங்க, இல்லாவிட்டால் என்ன நடக்க போறதுன்றே தெரியாது. And he told, oh, you stop all that. If not, I don't know what is going to happen ரொம்ப further. ஞானமாக பேசினார், ஒரு பெரிய ஆள். And he was a very good person. He spoke very wisely. ரொம்ப ஞானமாக பேசினதுனால அந்த இடத்துல தாமங்க எல்லாரும் பாதுகாக்கப்பட்டார்கள். As he spoke wisely, we all been protected in the place. வஸ்திரத்தை விற்று ஒரு பட்டை வாங்க கடவன். Now let him sell his garment, let him buy a என்னை sword. பற்றி எழுதப்பட்டிருக்கிற ஒரு வசனம் இருக்கிறது, அது நிறைவேற வேண்டும். யார் மூலமாய் நிறைவேற வேண்டும்? நீங்க சொல்லுங்க. கர்த்தாவே என் மூலமாய் நிறைவேறக்கூடாதுன்னு சொல்லுங்க. நான் ஒரு பேதுருவாக மாறக்கூடாது, அது நிறைவேற வேண்டியதா இருக்கிறது. நீ உடனே நீங்க சொல்ல வேண்டும், கர்த்தாவே இது என் மூலமாய் நிறைவேறக்கூடாது, நான் ஒரு அக்கிரமக்காரனாய் மாறிவிடக்கூடாது, ஒரு தீவிரவாதியாய் மாறிவிடக்கூடாது. You must say in your heart, Lord God, I must never be counted in that. I must never be in that extreme. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இந்த சீமோன் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் கவர்ந்து கொள்ளப்பட்டு வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாறுதல் அவனுக்கு ஏற்பட்டது. And this Simon was attracted by the Lord Jesus Christ, who is having the meekness and the lowly heart. இவனை சீமோனே என்று அழைத்த இயேசுவின் சத்தம் அவனை அப்போஸ்தலனாக மாற்றும் அளவுக்கு வல்லமை உள்ள சத்தமாக இருந்தது. As he called him as a Simon, that voice was having the power to change you like an apostle. ஆகையால் தான் நாம் நம்முடைய பழைய சுபாவங்களை நாம் வெளிப்படுத்த கூடாது. That's why why we show, exhibit our old nature. ஆண்டவரே இங்கே 2 பட்டயங்கள் இருக்கிறது என்று சொன்னார்களே, அந்த சொன்ன ஆட்களிலும் கூட இந்த சீமோன் கிடையாதாம். அந்த வார்த்தை கூட இந்த சீமோன் சொல்லவில்லையா? Oh Lord, here there is a new two swords. Even in that group, Simon Peter was not there. Actually இந்த தீவிரவாதி ஆகிய இந்த புரட்சிக்காரன் ஆகிய சீமோன் தான் அதை சொல்லி இருக்க வேண்டும். And even this extremist, these zealots, you must have uttered that word. ஆனால் வேதாராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் அது சீமோன் வாயிலிருந்து வரவில்லை என்று. But the theologians say it never came out of the mouth of Peter. எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருக்கு அந்த காரியம். Even that word was a very touching word. பேதுரு அப்போஸ்தலன் போய் பட்டயத்தை எடுத்து வெட்டலாமா? Apostle Peter, is it right to take the sword and cut anybody? வெட்டின உடனே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? While he was doing that work, what was the word uttered by Jesus Christ now? வெட்டு முன்னால கேக்குறாங்க, ஆண்டவரே நான் வெட்டி போடுவோமா என்று கேக்குறாங்க. அதை கூட வாசிங்க. 25ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். 25:49. அவரை சூழ நின்றவர்கள் நடக்க போகிறதை கண்டு ஆண்டவரே பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள். வெட்டுவோமா என்றார்கள். ஆனா இந்த வெட்டுவோமா என்றதான வார்த்தை சீமோன் வாயிலிருந்து வரவில்லையாம். And he has said, Lord, shall we smite with the sword? எனக்கு ரொம்ப பெரிய ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. And that word is something like an encouraging word for me. சொல்ல வேண்டியது யார்? ஆக்சுவலி இந்த தீவிரவாதியா இருந்தவன் தான் சொல்ல வேண்டும். Who ought to tell in the place one of the zealots who was extremist, he must utter that word. இந்த சீமோனுடைய வாழ்க்கையில உண்டான ஒரு பெரிய மாறுதல் என்னவென்றால், சாந்தமும் மனத்தாழ்மையுமான இயேசு அவனை அழைத்த பின்பு அப்படியே அவனுடைய தீவிரவாத சுபாவங்கள் அவனை விட்டு மாறிவிட்டதா. Even this Simon, when he was called by the Lord Jesus, who was a meek and lowly, all his extremist policy completely changed in him. இயேசு சொன்னார், இம்மட்டும் நிறுத்துங்கள். And Jesus said, let that be stopped him. ஒரு சுவிசேஷத்திலே இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்கிறார். In one gospel it say, stop with this. லூக்கா 22:51ல இம்மட்டில் நிறுத்துங்கள். Luke 22:51, and he says, stop. போதும் வெட்டினது போதும். You say enough, what you did the work of cutting off. அதோட விட்டுருங்க. And leave it off. இன்னும் நீங்கள் தீவிரவாத செயல் ஈடுபட்டால், if you really indulge in extremism, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான். and whosoever take the sword, he will perish with the sword. அந்த வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் இருக்கிறது. Matthew 26:52, it is seen in the place. நாம் எந்த பட்டயத்தை எடுக்கிறோமோ அதே பட்டயத்தால் நாம் மடிவோம். Whatever sword we take, with the same sword we will perish. அதுவரைக்கும் தீவிரவாதி, ஆனால் சந்தர்ப்பம் வந்தபோது சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவன். And he was so extremist, but when the time and the circumstances came, he became passive pessimist. ஆனால் பேதுருவின் விஷயத்தில் அதுவரைக்கும் அவன் அப்போஸ்தலன், ஆனால் சந்தர்ப்பம் வந்தபோது தீவிரவாதியாக மாறிவிட்டான். And even apostle, he was an ordinary person, but when the circumstances came, he became extremist. சவுலை பாருங்கள், அவன் உபயோகித்த பட்டயத்திலேயே அவன் மடிந்தான். I look into Saul, what the sword he used.
with the same sword he perished. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இவன் கர்த்தராகிய இயேசு அண்டை வந்த பின்பு அரசியல் வைராக்கியத்தை விட்டு அன்பான சுபாவம் உடையவனாக மாறினான். When he came to the Lord Jesus Christ, he had given up all the political zealousness and he became a loving disciple. இயேசு கிறிஸ்துவின் ஜீவியம் இவனுடைய சுபாவத்தை மாற்றிவிட்டது. Even the life of the Lord Jesus Christ has completely changed his life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Praise to the holy name. நாம் இந்த விஷயத்திலே ஒரு நிமிஷம் நம்மை பற்றி ஆராய்ந்து பார்ப்போம். And even in this matter 1 minute, let us examine ourselves. அந்த அவ்வளவு நாட்களுக்குள்ளேயே இவனுடைய சுபாவம் மாறிவிட்டதே. Even within that short time, his whole life completely changed. நான் நினைக்கிறேன் ஒரு வருஷம் கூட ஆயிருக்காது. I think it is not more than a year. அல்லாவிட்டால் ஒரு 2 வருஷம் கூட ஆகவில்லை. It's not 2 years. இயேசு கிறிஸ்துவின் மொத்த ஊழியமே 3 வருடங்கள். And even totally the ministry of Jesus 3.5 years. இவன் அழைக்கப்பட்ட பிறகு அந்த குறுகிய நாட்களுக்குள்ளே அந்த சுபாவத்தில் அவ்வளவு மாறுதல். When he was called in the short time, even in the nature, there was a drastic change. நாம் இந்த சத்தியத்துக்கு எத்தனை வருடங்கள் ஆகிறது? How many years we have come into this truth? 5 வருடங்கள் 5 years அல்லது 10 வருடங்கள் or 10 years அல்லது 15 வருடங்கள் or 15 years. இந்த வருடங்களுக்குள்ளே நமக்குள்ளே என்னென்ன மாறுதல்கள் நடந்திருக்கின்றது அருமையானவர்களே? In this short time, what all the change had taken place? முக்கியமாய் நம்மளே நடக்க வேண்டிய காரியம் நம்முடைய சுபாவத்தின் மாறுதல் தான். What that should happen in our life is a change of our nature. சுபாவத்தின் மாறுதல் இல்லாமல் நாம் இந்த அப்போஸ்தலர்களோடு இந்த இயேசுவோடு வந்து ஐக்கியப்பட்டு பிரயோஜனம் இல்லை. Without having a change of nature, there is no use of having fellowship with Jesus Christ. பிரதான அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டவனே தீவிரவாதியாக கத்தி எடுத்து ஒருவனை வெட்டுற நிலவரத்தில் தான் இருந்தான். Even the prominent apostle, when the circumstances came, he was taking the dagger and sword and to cut another person. பேதுருவே உன் பட்டயத்தை அதனுடைய உரையிலே போடு. Oh Peter, put forth even your sword into a scabbard. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான். And whosoever take the sword in the very same sword he will perish. இதுவரைக்கும் பட்டயத்தை எடுத்து மனிதர்களை வெட்டிக் கொண்டிருந்த சீமோன் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக நின்று கொண்டிருக்கிறான். And even the zealotry, there was a man cutting all evil, he was standing so silent in the place. அவன் மாறிவிட்டான். And he was changed completely. இனி அவனுடைய மரணத்தை பற்றி சில காரியங்கள் சொல்லுகிறேன். I want to tell about his death. சீமோனுடைய மரணத்தை பற்றி சில காரியங்கள். And it is something about the death of this Simon. கடைசி நாட்களிலே சீமோன் பெர்சியா நாட்டிற்கு சென்றதாக சரித்திரம் கூறுகிறது. The last days he went into the place of Persia. அங்கு இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மையையும் தியாகத்தையும் குறித்து தான் இவன் பேசினாராம். And one day there he went and spoke about the humility, the meekness of the Lord Jesus Christ. பாருங்கள், புரட்சிக்காரனாய் இருந்த சீமோன், Even that extremist, that Simon, செலோத்தே என்னப்பட்ட சீமோன், even that Simon the Zealotist, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், even the Simon who was an extremist, அவன் கடைசியிலே பண்ண பிரசங்கம் சாந்தமும் மனத்தாழ்மையை பற்றி. the last sermon what he did, it was about the meekness and humility. அவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கும் போது அந்த பெர்சியா நாட்டிலே இவன் சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருந்த போது 2 மந்திரவாதிகள் வந்தார்களாம். While he was preaching the gospel in that place of Persia, 2 sorcerers, magicians appeared. 2 மந்திரவாதிகள் வந்து இவனை எதிர்த்தார்கள். And the 2 magicians came and they resisted him. முதலாவது அவர்கள் தன்னுடைய மந்திரவாத சக்தியினால் இவனை எதிர்க்க பார்த்தார்கள். And first of all, with the power of the magic, they want to resist him. ஆனால் அவர்கள் செய்கிற மந்திரவாதம் இவன் மேல் பலிக்காமல் இருப்பதை கண்டார்கள். But they could see whatever the magical the thing they did, it was not prosperous upon him. ஆகையினால் கோபம் அடைந்து போய் வெகு திரளான ஜனங்களை கொண்டு வந்தார்கள். And they went and they brought a multitude of people against him. அந்த திரளான ஜனங்கள் இவர்களை அடிக்கவும் இவர்களை இழுக்கவும் இவனை உதைக்கவும் தொடங்கினார்கள். And those multitude of people, they want to beat him and they want to haul him. கடைசியில் இவனை ராஜாவினிடத்திலே கொண்டு போய் விட்டார்கள். Finally they took him to the king of that country. பொதுவாக இந்த 2 மந்திரவாதிகளும், இப்பொழுது நான் சொன்ன இந்த 2 மந்திரவாதிகளும் அந்த ராஜாவுக்கு ஆலோசனைக்காரர்களாய் இருந்தவர்கள். The 2 magicians, they happen to be the counselor of that king. செலோத்தே என்னப்பட்ட சீமோனை ராஜா கண்டபோது, When the king saw the Simon the Zealotist, அவனுடைய கண்களிலே இவனுக்கு தயை கிடைத்தது. and he got a mercy at his sight. அவன் சொன்னான், உன் பெயர் என்ன என்று கேட்டான். And he asked him what was his name. சீமோன் என்று சொன்னான். He replied, I am a Simon. அந்த அரசன் இவனை பார்த்த உடனே அந்த அரசனுக்கு ஒரு தெய்வ பக்தி உண்டாயிற்று. When that king saw him, immediately got the godly fear. இவளை கொண்டு வந்ததான ஜனத்தின் மேலும் 2 மந்திரவாதிகள் மேலும் ராஜா கோபமுள்ளவனாய் மாறினான். Then the king was raged toward the multitude and the 2 magicians what you brought all those people. ராஜா அரசன் அவனுடைய அறிவிலே சொன்னான்,
நீங்கள் உங்களுக்குள் இருக்கிற வல்லமையை கொண்டு அந்த ரெண்டு மந்திரவாதிகளையும் கொன்று விடுங்கள் என்று சொன்னான். And immediately he replied, with what powers you have, you kill those magicians. அப்பொழுது செலோத்தே என்னப்பட்ட சீமோன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? What was the word uttered by the Simon the Zealotes? நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். I am following the Lord Jesus Christ. இயேசுவின் கொள்கை சாந்தமும் மனத்தாழ்மையும். The principle of the Lord Jesus Christ is the humility and ஆகையால் meekness. இவர்களை நாங்கள் கொல்ல மாட்டோம். That's why we will not going to kill him. இவர்களை மன்னிக்கிறேன் என்று சொன்னான். And he said, I forgive him. ராஜாவே இவர்களை விட்டுவிடும் என்று சொன்னான். And he told, O king, leave these people. உடனே ராஜா என்ன செய்தார்? அந்த மந்திரவாதிகளை விட்டுவிட்டான். And immediately what the king did, he left those two magicians. அந்த மந்திரவாதிகள் போய் இன்னும் ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை கொண்டு வந்தார்கள். Again the magician went, they bring another multitude, a great group of people. அந்த பெரிய ஜனக்கூட்டம் வந்து இந்த செலோத்தே என்னப்பட்ட சீமோனை கொல்லும்படியாக பக்கத்திலே நெருங்கி வந்தார்கள். And those group and the multitude of people, they were approaching nearer the Simon the Zealotes to murder him. அந்த வேளையிலே சீமோன் ஒரு தரிசனம் கண்டார். In that time Simon was able to see a vision. நான் தேவதூதர்கள் என்னை சூழ்ந்து நிற்கிறதை காண்கிறேன் என்று சொன்னார். He told, I am able to see, I am encircled by the host of angels. அதிலே ஒரு தேவதூதன் இந்த செலோத்தே என்னப்பட்ட சீமோனிடத்தில் இப்படி கேட்டாராம். And one angel, he asked Simon the Zealotes in this way, சீமோனே, நாங்கள் உன்னை விடுவிக்கும்படியாக அனுப்பப்பட்டிருக்கிறோம். O Simon, we have been sent only to relieve you. இவர்களை அழிக்கும்படியாக நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம். And we have been sent only to destroy all these multitude of அதாவது people. உன்னை விடுவிக்கவும் இவர்களை அழிக்கவும் தேவன் எங்களை அனுப்பினார். Oh, we have been sent to save you and to kill all the multitude of people. உடனே சீமோன் என்ன சொன்னாராம் தெரியுமா? What was replied by the Simon the Zealotes now? இவர்களை அழிக்க கூடாது, நான் இரத்த சாட்சியாய் மரிக்கிறேன் என்று சொன்னார். Let them not be killed. Let me die like a martyr. எப்படிப்பட்ட மாறுதல் வாழ்க்கையிலே பாருங்கள். See what a drastic change he had in his life. இவர்களை அழிக்க கூடாது, நான் இரத்த சாட்சியாய் மரிக்கிறேன். Let them not be killed. Let me die like a martyr. உடனே அந்த தூதர்கள் அப்படியே வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். Immediately the angels, they were ascended into heaven. அங்கே சூழ்ந்து நின்றவர்கள் சீமோனை கல்லெறிந்து கொண்டார்கள். And all that encircled in that way, they built a stone and killed the Simon the Zealotes. சீமோனுடைய மரணம் கல்லெறிந்து கொல்லப்பட்டார். The death of Simon was stoned to death. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அப்பொழுது சீமோன் தன்னுடைய ஜீவனை விடும்போது ஒரு வார்த்தை சொன்னான். While Simon was dying, the last time he was telling one word. ஆண்டவரே இவர்களை இரட்சியும். O Lord, save these people. ஆண்டவரே இவர்களை மன்னியும். O Lord, forgive them. அவன் மரிக்கும்போது சொன்ன வார்த்தை. And that was the last words uttered while he was dying. ஒரு தீவிரவாதியின் மரணம் எப்படி இருக்கிறது பாருங்கள். See how was the death of the extremist while he was dying. ஆண்டவரே இவர்களை இரட்சியும். O Lord, save them. ஆண்டவரே இவர்களை மன்னியும். O Lord, forgive them. எப்படிப்பட்ட ஒரு சுபாவம். See what a drastic change in his nature. இதுதான் உண்மையான மாறுதல். That is the real change that had taken place in him. இன்றைக்கு கர்த்தர் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். Even today the Lord is doing the same thing. இந்த சீமோனுடைய சரித்திரத்தை நான் படித்தபோது நான் அதிகமாய் உணர்ச்சி வசப்பட்டேன். When I read the story of this Simon, I was greatly fascinated. கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி செய்கிறார் பாருங்கள். See how God is doing his work in the midst of a man. இயேசுவின் சீஷர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் இங்கே 2 பட்டயம் இருக்கிறது என்று சொல்லி பட்டயத்தால் வெட்டுவோமா என்று கேட்டார்களே. Even the disciple who went with the Lord Jesus Christ, they said, we have 2 swords, shall we smite with his sword? இவனை காப்பாற்றும்படி வந்த தூதர்களிடத்திலேயே, சத்துருக்களை அழிக்கும்படி வந்த தூதர்களிடத்திலேயே அவர்களை அழிக்க வேண்டாம், நான் இரத்த சாட்சியாய் மரிக்கிறேன் என்று சொன்னானே, அது என்ன வார்த்தை அது? See that when the angel came to destroy those people, when he was telling, let me die as a martyr, let them not die, what a great word he had in his mouth. இதுதான் அந்த வாழ்க்கையினுடைய மாறுதல், அது வாழ்க்கையினுடைய விசேஷம். That is the speciality of his life. சீமோன் கல்லெறி உண்டு இரத்த சாட்சியாய் மரித்தார். Simon the Zealot is stoned to death, died like a martyr. ஆனால் பின் நாட்களிலே சரித்திரம் சொல்லுகிறது, A latter day, even the history says, சீமோன் எந்த இடத்தில் இரத்த சாட்சியாய் மரித்தாரோ,
The same place where the Simon the Zealot is died, அந்த இடத்திலே அநேகர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் மாறினார்களாம். in the very place many have turned to be the witness for the Lord Jesus Christ. அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். Amen. Even though he is dead, he is speaking. அவனுடைய இரத்தம் இன்றைக்கும் ஆட்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. Even today his blood is forming somebody for Jesus Christ. இது ஏதோ ஒரு கதை அல்ல. It's not something like a story. இது மனுஷனுடைய வாழ்க்கை. It is the life of a man. இது அப்போஸ்தலருடைய வாழ்க்கை. It is the life of an apostle. நாம் ஏதோ ஒரு கட்டுக்கதையை பற்றி படிப்பதில்லை. And we are not something learning about a fable. நான் இரத்த சாட்சியாய் மரிக்கிறேன் இவர்களை விட்டுவிடும் என்று சொன்னானோ அந்த இடத்திலே அநேகர் இயேசுவுக்கு சாட்சிகளாய் எழும்பினார்களாம். The place where he said, "Let me die like a martyr, let those people be spared." In that place, lakhs of people were risen like the witness for Jesus Christ. அருமையானவர்களே, நமக்கு கொஞ்ச நாட்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Oh dear beloved, only a few days have been given before us. நம்முடைய பொல்லாத சுபாவங்கள் எல்லாம் மாற்றப்படட்டும். Let all of our evil nature completely be changed in these days. நான் இதோடு இந்த வார்த்தையை முடிக்கிறேன். With that I want to conclude my words. செலோத்தே என்னப்பட்ட சீமோனை போல யார் மாற விரும்புகிறீர்கள்? How many of you want to change like the Simon the Zealotes? கொஞ்ச நேரம் உங்களுக்கு தருகிறேன், காத்திருங்கள். I want to give some few minutes, so please wait.